சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு ஜூலை மாதத்திலும் 4வது முறையாக வாரத்தின் முதலாம் நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சத்திய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக நாமத்தினாலே சத்திய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய தேவனுடைய சித்தத்தின்படி சத்திய மார்க்க ஆராதனை முறைமைகளை அனுசரிப்பதற்கு இன்றைக்கும் அவருடைய கிருபையினாலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை முறைமையானது 3 பகுதிகளும் 7 சத்தியங்களை கொண்டதாகவும் இருக்கிறது. இதிலே நாம் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய உட்பிரகாரத்தின் பகுதியிலே முதல் 2 சத்தியங்களிலே முதலாம் சத்தியமாக இருக்கின்ற கல்வாரி வெண்கல தொட்டியை வெளிப்படுத்துகின்ற சுத்திகரிப்பின் செய்தி கேட்க இருக்கிறோம். நாம் கேட்கிற சுத்திகரிப்பின் செய்தி என்பது நம்மை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய குறைகள் குற்றங்கள் என்னவென்று நாம் அறிந்து கொள்ள தெய்வம் நம்மோடு பேசுகிற சத்தியமாக இருக்கிறது. நம்முடைய குற்றங்களை கழுவி நம்மை நீதிமானாக மாற்றி அவருடைய சத்திய மார்க்க சபைக்குள்ளே வைத்திருந்தால் அவருக்காக வாழ வேண்டிய நம்மிடத்தில் அவருக்கு பிரியமில்லாத குறைகளை குற்றங்களை பிசாசு எப்படியும் கொண்டு வந்து விடுகிறார். அது என்னவென்று கண்டுபிடிக்க நாம் இன்றைக்கும் சுத்திகரிப்பின் செய்தியை கேட்க இருக்கிறோம். சுத்திகரிப்பின் செய்தியை கேட்கும் போது நாம் கேட்கிற குற்றம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை கண்டுபிடித்து உணர வேண்டும். எதற்காக? மனம் திரும்புவதற்காக. எதற்காக மனம் திரும்ப வேண்டும்? ஆராதனை முறைமைகளை அனுசரிக்க நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், கடினப்பட்டு போகிறவர்களாக வாழ்கிற குற்றம். தலைப்பினை நாம் எழுதி கொண்டோமானால் அதற்கு தேவையான ஆதார மற்றும் ஒத்து வசனங்களையும் குறிப்போம். முதலாவது ஆதார வசனமாக எபிரேயர்
3:13 எழுதுவோம். 2ஆம் வசனம் சங்கீதம் 81:11. 3ஆம் வசனம் சங்கீதம் 81:12. 4ஆம் வசனம் எரேமியா 7:26. 5ஆம் வசனம் எரேமியா 7:24. கடைசியாக நாம் எப்போதும் குறித்துக் கொள்ளக்கூடிய சங்கீதம் 73:13. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு கடினப்பட்டு போகிறவர்களாக வாழ்கிற குற்றம் என்ற தலைப்பின 2 விதங்கள்ல விளங்கிக் கொள்ள முடியும். தேவ ஜனம் கடினப்படக்கூடாது, இது ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன அப்படின்னா, அப்படி கடினப்பட்டு போகக்கூடாது. கடினப்பட்ட பிறகு அவர்கள் போகிறார்கள். போகிறது என்பது அவர்களுடைய வாழ்க்கையை குறிக்கிறது, அதாவது தலைகீழான வாழ்க்கையை குறிக்கிறது. கடினப்பட்டு என்பது அது ஒரு விதமான குற்றம். கடினப்பட்டு போகிறது என்பது குற்றவாளியாகவே தன்னுடைய வாழ்க்கையை நடத்த அர்ப்பணிப்பதை குறிக்கிறது. உலக மக்கள் கடினப்பட்டவர்களாகவும் கடினப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே நாம வாழ்ந்து கொண்டு வந்தோம். தேவன் நம்மை தம்முடைய சத்தியத்தின் மூலமாக சந்தித்தார். சுவிசேஷத்தை கேட்கும்படி அனுகிரகம் செய்தார். சுவிசேஷ சத்தியத்தை கொண்டு மனம் திரும்பினோ, ரட்சிக்கப்பட்டோ, சபைக்குள்ளே சேர்க்கப்பட்டோம். உலகத்திலே நாம் வாழும்போது கடினப்பட்டவர்களாகவே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் சபைக்குள்ளே வந்த பிறகு தேவ ஜனமாக வாழ்கின்ற நாம் கடினப்பட்டு அந்த கடினத்தோடு போகிற வாழ்க்கையை நடத்துகிறவர்களாக இருக்கிறோமா? இதனை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த தலைப்பை நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, எபிரேயர் 3:13 தான் எடுத்திருக்கிறோம். வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களுடைய கண்களை அந்த வசனத்தின் மேல வைங்க. வாசிக்கும் போது சத்தத்தை காதுகள்ல கவனமா கேளுங்க. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். வசன முடிவை கவனிச்சிங்கன்னா, சபைக்குள்ளே வாழ்கிற தேவ ஜனங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. சபையில் ஒரு விசுவாசிக்கு புத்தி சொல்லலாம். ஒரு ஊழியர் ஒரு விசுவாசிக்கு புத்தி சொல்லலாம். தேவைப்பட்டால் ஒரு விசுவாசி ஒரு ஊழியருக்கு கூட புத்தி சொல்லலாம். எதன் அடிப்படையிலே இந்த புத்தி சொல்ல வேண்டியது இருக்கிறது? சபையில யாருமே எக்காரணத்தை கொண்டும் கடினப்பட்டு கடினம் என்ற குற்றத்துக்குள்ளாக வந்து அந்த கடினத்தோடு போகக்கூடாது, அந்த கடினத்தோடு வாழ்க்கையை தொடரக்கூடாது. இதை பற்றி புத்தி சொல்லணுமா? அல்ல, என்னுடைய ஆவியோ ஆத்துமாவோ சரீரமோ கடினப்பட்டு இருக்குதா, அதை நம்ம செக் பண்ணணும். இது ரொம்ப புத்தி. அப்படி கடினப்பட்டு இருக்கு அப்படின்னா நான் அதை சரி பண்ணிக்கணும். அதை சரி பண்ணி கொள்வதற்கான ஞானம் பெறணும். பரவாயில்ல, ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே நிலைமையில விட்டுட்டோம் அப்படின்னா கடினப்பட்டு இருக்கிற நம்ம கடினத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சோம். எதனால கடினப்படுகிற ஒரு
நிலையும், கடினப்பட்ட பிறகு கடினத்தோடு தொடர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலையும் வருகிறதென்றால் பாவத்தின் வஞ்சனை என்று இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. பாவங்கள் கழுவப்பட்டு தான் சபைக்குள்ள வர்றோம், அக்கிரமங்கள் கழுவப்பட்டு தான் சபைக்குள்ள வர்றோம், மீறுதல்கள் கழுவப்பட்டு தான் சபைக்குள்ள வர்றோம். சபைக்குள்ள வரும்போது கடினம் நீங்கிதான் வர்றோம். ஆனா சபைக்குள்ள வந்து தேவனுக்காக தேவ ஜனமா சபையாரா வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மறுபடியும் நமக்குள்ள பாவத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பிசாசு கொண்டு வந்து அதன் மூலமாக வஞ்சனைய பயன்படுத்தி நம்முடைய ஆவிய ஆத்துமாவை சரீரத்தை பிசாசு கடினப்பட்டு போகும்படி செய்வான். கடினப்பட்டவர்களாகவே வாழ்க்கையை நடத்துகிறவர்களாகவும் மாற்ற முனை செய்வான். வேத வசனத்தினுடைய ஆழங்களை அறிந்து நாம் எப்படிப்பட்ட நிலையிலே வாழ்கிறோம் என்பதை கண்டுபிடித்து மனம் திரும்ப வேண்டும். என்கிட்ட பாவம் வராதுங்க, என்கிட்ட அக்கிரமம் வராதுங்க, என்னிடத்துல மீறுதல்கள் வராதுங்க அப்படி யாரும் சொல்ல முடியாது. நம்மிலே எப்ப வேணாலும் பாவ காரியம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட காரியம் வஞ்சனையா இருந்து அது நம்முடைய ஆவிய ஆத்துமாவை கடினப்படுத்தி கடினப்பட்ட நிலையிலே நாம் வாழ்க்கை நடத்துகிறவர்களாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா இதை கண்டுபிடிச்சு இந்த நிலைமையில நம்ம இருக்கிறோமாங்கிறத பரிசோதிச்சு தேவை என்றால் நம்ம மனம் திரும்பணும். இப்ப அடுத்த வசனத்துக்குள்ள நம்ம போறோம். சங்கீதம் 81:11. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. வார்த்தையை கவனிக்கணும். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலிருந்து ஒரு வசனம் வாசிக்க கேட்டோம். பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே நாம் வாசிக்க கேட்ட வேத வசனத்திலே என் ஜனம் என்று சொல்லுகிறார். அந்த காலகட்டத்தில் உலகம் எங்கிலும் ஜனங்க இருந்தாலும் என் ஜனம் என ஒரு சிறு ஊட்டத்தை சொல்றார். இது யாருன்னு அந்த வசனத்திலே தெளிவா இருக்கு. இஸ்ரவேல் தாங்க தேவ ஜனம். இஸ்ரவேலாகிய தேவ ஜனத்தை குறித்து அவர்களுடைய தேவனே என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு, அவர்களை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த வசனத்துல தெளிவா பார்க்க முடியும். ரெண்டு விஷயத்தை சொல்றாரு. ஒண்ணு என்ன அப்படின்னா, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் தெய்வம் தம்முடைய ஜனங்களை சந்திப்பார், தம்முடைய ஜனங்களோட பேசுவார். அப்படி அவர் பேசும்போது அவருடைய சத்தம் அவர்களுக்கு வெளிப்படும். ஆனால் எப்பவுமே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய தீர்க்க தரிசிகள் மூலமாக தம்முடைய சத்தத்தை வெளிப்படுத்துவார். அவ்வப்போது நேரடியா, ஆனால் எப்போதுமே ஊழியர்கள் மூலமா பேசுவார். அப்படி தெய்வம் பேசும்போது அவருடைய சத்தம் வெளிப்படும். அவருடைய சத்தத்துக்கு தேவ ஜனம் செவி கொடுக்கவில்லையா? இஸ்ரவேலருடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு இந்த வேத வசனம் வெளிப்படுத்துகிறது. தேவ ஜனம் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் கடினப்பட்டு கடினத்தோடு வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய சத்தத்தை வேதத்தின் மூலமாக நம்ம செவி கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறோமா, அல்லது வேத வசனங்களை எடுத்து ஊழியர்கள் பேசும்போது அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக வாழ்கிறோமா, இல்ல செவி கொடுக்காத நிலைமையில வாழ்றோமா? செவி கொடுக்கிறோமா, இல்ல செவி கொடுக்காம வாழ்க்கை நடத்துறோமா? செவி கொடுக்கிறோம் அப்படின்னா கடினப்பட்டு போகாம வாழ்றோம்னு அர்த்தம். செவி கொடுக்கல அப்படின்னா
கடினப்பட்டு போகிறவர்களாக இருக்கிறோம்னு அடையாளம். இதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கணும். நம்ம ஆவி எப்படி இருக்கு, நம்ம ஆத்துமா எப்படி இருக்கு, நம்ம சரீரம் எப்படி இருக்கு, நம்ம செவியை வச்சே இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஒருத்தர் ஒன்னு சொல்லும் போது அவர் சொல்லுகிற அந்த சத்தத்திற்கு, இந்த ஒருத்தருங்கிறது உன்னை தகப்பனா இருக்கலாம், உன்னை தாயா இருக்கலாம், உன்னை கணவனா இருக்கலாம், உன்னை மனைவியா இருக்கலாம், இல்ல ஊழியர்களா இருக்கலாம், இல்ல நல்ல வேத வசனத்துல பயிற்சி எடுத்து பழக்கம் உள்ள விசுவாசியா இருக்கலாம். அவங்க பேசும்போது உங்க சத்தம் வெளிப்படும். அந்த சத்தத்துக்கு, அந்த சரியான வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறோமா, செவி கொடுக்க கூடாத நிலையில இருக்கிறோமா, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய செவி எப்படி வச்சிருக்கிறோங்கிறத வச்சு நம்ம கடினம் உள்ளவங்களா கடினம் உள்ளவங்க இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அடுத்து பாருங்க, ஏன் என் ஜனம் எனக்கு செவி கொடுக்கலங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாரு. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை மீட்டு கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தரை இஸ்ரவேல் ஜனங்க விரும்பலையா. மீட்பை விரும்பினவர்கள் மீட்பரை விரும்பவில்லை. மீட்பதற்கு தேவையான சத்தத்தை கொடுத்தவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது போல் நடந்தவர்கள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லையா. என்ன கொடுமை பாருங்க. தன்னை மீட்ச, தங்களை மீட்ச, தங்களை மீட்டு ரட்சித்த தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலங்கும் போது என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, தேவ ஜனங்கள் இஸ்ரவேலர் தேவனையே விரும்பலையாம். இன்னைக்கு நம்ம யாருக்கிட்டையாவது எதையாவது சொல்லும் போது, வசன அடிப்படையில பேசும்போது நம்ம சத்தத்துக்கு ஒருத்தர் செவி கொடுக்கல அப்படின்னா என்னதான் காரணம்னு பார்க்கும்போது அவர்கள் நம்மை விரும்பவில்லை என்று பொருள். தேவ ஜனங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு ஏன் செவி கொடுக்கலன்னு பார்க்கும் போது தேவனையே அவர்கள் விரும்பலையாம். விரும்பவில்லை. ஆத்துமா என்ன நிலைமையில இருக்குங்கிறத வெளிப்படுத்துது. இஸ்ரவேலருடைய ஆத்துமா தேவனை விரும்பாத பட்சத்துலதான் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடாதவங்களா இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாங்க அப்படிங்கிறத வேத வசனம் சங்கீதம் 81:12 தெளிவா வெளிப்படுத்துது. வாசிக்கிறேன், கவனிங்க, கேளுங்க. ஆகையால், இந்த ஆகையால்ங்கிறது சங்கீதம் 81:11 குறிக்கிறது. அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டு விட்டேன். தெளிவா தெய்வம் சொல்றார். பேசி பேசி பார்த்தாரு, சத்தத்துக்கு செவி கொடுக்கல. அவர் தேவன் தம்முடைய ஜனங்களை விரும்பிதான் அந்த சத்தத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அவருடைய ஜனங்கள், தேவ ஜனங்கள் இஸ்ரவேல் தேவனையே விரும்பல, தன்னையும் விரும்பல, அவருடைய சத்தத்துக்கும் செவி கொடுக்கல. ஓஹோ, கடினப்பட்டவர்களா இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் விளங்கிக்கிட்டார். தேவன் தம்முடைய ஜனங்கள் என்ன நிலைமையில இருக்கிறாங்கிறத விளங்கி கொண்டு அவர்களை அப்படியே விட்டுட்டாராம். வேற வழி சொல்லி சொல்லி பார்க்கும்போது கேட்கலன்னா அப்புறம் அப்படியே விட்டுட்டு போறது தானே சரியா இருக்கும். அப்படிதான் தெய்வம் செஞ்சிட்டார். அவர்கள் கடினப்பட்டு போனவர்கள். அவருடைய ஆவி கடினப்பட்டு இருக்கு, அவருடைய ஆத்துமா கடினப்பட்டு இருக்கு, அவருடைய சரீரம் கடினப்பட்டு இருக்கு. சொல்லி சொல்லி பார்த்தாரு, கேட்கல, விட்டுட்டார். தேவ ஜனமே, உன்னையும் தேவன் தமக்காக குற்றமற்ற ஜனமாக வாழ வைக்க விரும்பிதான் சபைக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறார். உலகத்துல இருக்கும்போது நீ எப்படி இருந்தியோ, சபைக்குள்ள வந்த பிறகும் அதே மாதிரி உன்னுடைய ஆவிய, ஆத்துமாவை, சரீரத்தை வைத்துக் கொண்டு உன்னுடைய பழைய வாழ்க்கைய, சபைக்குள்ள புதிய வாழ்க்கைய வாழ வேண்டிய நீ வாழ்ந்தன்னா அவரும் சொல்லி சொல்லி பார்ப்பாரு, கேட்கலன்னா அப்புறம் அப்படியே விட்டுருவார். என்னுடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான். அது என்னுடைய குடும்பத்திலே ஆகட்டும் சரி, சபைக்குள்ளே ஆகட்டும் சரி, உறவுகளாகட்டும் சரி, சொந்த பந்தங்கள் யாரா, நண்பர்கள் யாரா இருக்கட்டும் சரி, சொல்ல வேண்டியதை சொல்லி பார்ப்பேன். நான் சொல்ற சத்தத்துக்கு செவி கொடுக்கல அப்படின்னா அவங்க என்ன விரும்பலங்கிறத விளங்கிக்குவேன்.
அப்படி விளங்கிக்கிட்ட பிறகு அவருடைய இருதய கடினத்தை புரிஞ்சுக்குவேன், அவரை அப்படியே விட்டுருவேன். தெய்வம் என்ன செய்யறாரோ அதானே நம்ம செய்ய முடியும். தேவ ஜனமே நம்ம எப்படி வாழ்றோங்கிறத கண்டுபிடிக்க, தேவனுடைய சத்தம் முக்கியங்கிறத உணரணும், தேவன் எனக்கு முக்கியங்கிறத உணரணும். குடும்ப வாழ்க்கையில கணவன் முக்கியம், கணவனுடைய சத்தம் முக்கியம். மனைவி முக்கியம், மனைவியினுடைய சத்தம் முக்கியம். வேலை பொது வாழ்க்கையில முதலாளி முக்கியம், முதலாளியுடைய சத்தம் முக்கியம். இதெல்லாம் விளங்கிக்கணும். இதெல்லாம் சாதாரணமா தெரியும். நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும்னா எங்க தவறுகிறோம், எங்க நம்ம இடத்துல பிரச்சனை எழும்புது, இப்படிதான் செய்யணும் அப்படின்னு தெய்வம் சொல்றாரு அப்படின்னா எப்படி வேணா செய்வேன் அப்படின்னா அது அக்கிரமமா மாறிடும். இதை செய்யாத அப்படின்னு சொல்லும் போது அதான் செய்வேன் அப்படிங்கும் போது அது மீறுதலா மாறும். தேவன் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, என்னென்னதெல்லாம் பண்ணி இப்படி இப்படி எல்லாம் இருந்து உங்க வாழ்க்கையை நடத்தணும், சகிக்கணும், பொறுக்கணும், நிதானிக்கணும், விட்டு கொடுக்கணும். என்னால விட்டு கொடுக்க முடியாது, என்னால சகிக்க முடியாது, என்னால பொறுக்க முடியாது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, இப்படி எல்லாம் போயிட்டு இருக்க முடியாது, நான் இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன், நான் அப்படிதான் செய்வேன். அநீதியை செய்ய, பாவத்தை செய்ய, உன் பாவத்தின் வஞ்சனை உன்னை கடினப்பட்டு போக பண்ணும், உன்னை பழைய மனிதனாகவே வாழ்க்கையை நடத்த வைக்கும். நீ எப்படி வாழ்க்கையை நடத்துற? தேவனுடைய சத்தம் முக்கியம், தேவன் முக்கியம். எனக்கு தேவன் முக்கியம்னா தேவனுடைய சத்தமும் முக்கியம். தேவனுடைய சத்தம் முக்கியம்னா தேவனுடைய வார்த்தை முக்கியம். தேவனுக்கும் தேவனுடைய சத்தத்துக்கும் தேவனுடைய சத்தமாகிய வார்த்தைக்கும் நான் முக்கியம் கொடுக்கல அப்படின்னா கடினப்பட்டு போகிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவேங்கிறத நான் உணர வேண்டும். அடுத்த வசனம் எரேமியா 7:26. ஆனாலும் அவர்கள் என் சொல்லை கேளாமலும், பாருங்க இந்த வசனங்கள்ல சத்தம்னு வந்துச்சு, இங்க சொல் என்று வருகிறது. என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும், கேட்கிறதும் கிடையாது, செவியை சாய்க்கிறதும் கிடையாது, மொத்தத்துல வேற பக்கம் காது திரும்பிடும். காது வேற பக்கம் திரும்புதுன்னா வேற யாரோ எதையோ சொல்றாங்க. தேவனுடைய சொல்லுக்கு புறம்பான சொல் வேறு பக்கம் கிடைக்குது. கணவனுடைய சொல்லுக்கு புறம்பான, மனைவியினுடைய சொல்லுக்கு புறம்பான வேற சொல் எங்கேயோ கிடைக்குது. அங்க சாயுது, இங்க சாயல. அங்க கேட்கிறாங்க, இங்க கேட்கல. தேவ ஜனமே, தேவனுடைய சொல்லை கேட்கிறாயா? தேவனுடைய சொல்லுக்கு உன் செவியை சாய்க்கிறாயா? சிறவேலர் கேட்கவும் இல்லை, சாய்க்கவும் இல்லையா? அப்படி கேட்காம சாய்க்காம போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக பொல்லாப்பு செய்தார்கள். தேவ ஜனங்க எந்த பொல்லாப்பும் செய்யாம குற்றமற்ற வாழ்க்கையை நடத்த விரும்புகிறார். ஆனால் பாவத்தின் வஞ்சன கடினத்தை கொண்டு வருது, கடினம் பாவம் உள்ள வாழ்க்கையை கொண்டு வருது. இது ஒரு சர்க்கிள் மாறி. தேவ ஜனமே, பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலரை போல நம்ம இருக்கிறோமா? இல்ல, கல்வாரி சிலுவையில நம்முடைய குற்றங்களை தன்மேல ஏற்றுக்கொண்டு நமக்காக பலியாகி நம்முடைய குற்றங்களை தீர்க்க நம்முடைய குற்றமற்ற ஜீவனை கொடுத்தாரே, இயேசு கிறிஸ்துவின் அந்த ஜீவனாலே கழுவப்பட்ட, சுத்தமாக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட, சத்திய மார்க்க சபைக்குள்ளே வைக்கப்பட்ட, குற்றமற்றவர்களாக காணப்பட்டு குற்றமற்ற வாழ்க்கையை நடத்த நாம் விரும்புகிறோமா? அப்படி விரும்புறோம் அப்படின்னா சபையில தெய்வம் நமக்கு கொடுக்கிற சத்தத்தை சொல்ல, கேட்க, அதற்கு நம்முடைய செவியை சாய்க்க இடம் கொடுப்போமே. பொல்லாப்பு இல்லாம வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லி விரும்புவோமே. பொல்லாத பேச்சு, பொல்லாத எண்ணம், பொல்லாத நடக்க வேண்டாம்னு சொல்லி அதை வெறுப்போமே. அப்பப்ப சபைக்கெல்லாம் வந்துடுறது, ஆராதனை முறைமையில எல்லாம் பங்கெடுக்கிறது, சபையில பண்ற பிரசங்கங்கள்லாம் கேட்கிற மாதிரி உட்கார்ந்துகிறது. ஆனா உள்ளபடி பார்த்தா அதெல்லாம் கேட்கறது கிடையாது, அதுக்கெல்லாம் செவி சாய்க்கிறது கிடையாது. அதன் அடிப்படையில பொல்லாப்பு இல்லாம வாழ்க்கையை நடத்த தங்களை கடினம் இல்லாமல் வைத்துக் கொள்வது கிடையாது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பொல்லாப்பா நடப்பேன் அப்படின்னா, ஒரு பக்கம் ஆவி வார்த்தை கடினமா இருக்கு, ஒரு பக்கம் எண்ணம் ஆத்துமா கடினமா இருக்கு, ஒரு பக்கம் சரீரத்தின் கிரியை கடினமா இருக்கு.
கழுத்து கடினமா இருக்கு. அப்படின்னா என்ன? புதிய வாழ்க்கைக்கு திரும்பாம பழைய வாழ்க்கையிலே நிலைச்சிருக்கக்கூடிய மனிதனா இருக்கிறோமா? கழுத்து பாலமான ரகசியம். ஆவியை குறிக்குதா, ஆத்துமாவை குறிக்குதா, சரீரத்தை குறிக்கிறதா? மூன்றோடும் தொடர்புடைய ரகசியம் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். என் கழுத்து எப்படி இருக்கு? சில நேரம் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கழுத்தை பிடிப்பார். சில காவல்துறை அதிகாரிகள் குற்றம் செய்தவருடைய கழுத்தை பிடிப்பாங்க. அப்படி பிடிக்கும் போதே அந்த மனிதனுடைய நிலை தெரியும். கட்டு கடங்க மாட்டான், அப்படியே கழுத்தை திருப்புவான். சில பிள்ளைய வீடுகளில் ஏதாவது தப்பு பண்ணிடும், அந்த பிள்ளைய போய் அப்படி பிடிப்பாங்க பாருங்க, அப்படியே திமிருவான். கழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா விடு விடு அப்படிமா. அவன் வார்த்தையில் அந்த கடினம் தெரியும். அந்த விடுங்கிற வார்த்தையை சொல்வதற்கு மனம் என்ன கடினமா இருக்குங்கிறது தெரியும். ஒரு இடத்துல நில்டா, நிக்க மாட்டேன், சொல்றது கல்டா, கேட்க மாட்டேன். அந்த கடினம். இஸ்ரவேலர் அப்படிதான் இருந்தாங்க. தங்களுடைய கழுத்தை கடினப்படுத்தக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்படி செய்யாத, அப்படிதான் செய்வேன், பொல்லாப்பு பண்ணாத, பொல்லாப்பு தான் செய்வேன், பொல்லாப்பு செய்தார்கள். அடுத்த எரேமியா 7:24, அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதய யோசனைகளின் படியும் கடினத்தின் படியும் நடந்து. ஒரு பக்கம் பொல்லாத யோசனை, பாவத்தின் வஞ்சனை, இன்னொரு பக்கம் அக்கிரமத்தின் வஞ்சனை, இன்னொரு பக்கம் கடினத்தின் படியே நடந்து. அக்கிரமம் யோசனையில வரும்போது இருதயம் கடினப்படும். யோசனையை மாத்திக்க முடியாது, நான் யோசிக்கிற மாதிரி தான் அப்படியே நடப்பேன். கடினத்தின் படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். கடந்த வாரம் சுத்திகரிப்பு செய்தியில இந்த வசனம் கேட்டோம். தேவ ஜனங்கள் தேவனுடைய தேசத்துக்கு கானானுக்குள்ள பிரவேசித்த பின்பு அங்கே அவர்கள் தேவனுக்காக முன்னிட்டல்லவா வாழ வேண்டும், பொல்லாப்பு இல்லாத வாழ்க்கையை அல்லவா நடத்த வேண்டும், பாவம் இல்லாத குற்றமற்ற வாழ்க்கையை அல்லவா நடத்த வேண்டும். இவர்கள் பின்னிட்டு போறாங்க அப்படின்னா பொல்லாப்பு செய்யக்கூடியவர்களா, பாவம் செய்யக்கூடியவர்களாக, பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை தேவனை விட்டு விலகி வாழக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். சபைக்குள்ள வர்றோம், சபையில தேவ பிள்ளையா இருக்கிறோம், சத்திய மார்க்கத்துக்குள்ள இருக்கிறோம், சத்திய தேவனுக்கு சத்தியவானா இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சத்தியம் இல்லாதவர்களை போல நடக்கிறோமா? தேவ பிள்ளை அல்லாத கோவாக்கினையின் பிள்ளையை போல வாழ்க்கையை நடத்துகிறோமா? என்ன சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேன், நான் நினைச்சபடி, நான் பேசுறபடி, நான் நடக்கிறபடி அப்படிதான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி பொல்லாத வாழ்க்கையை நடத்துறோம் அப்படின்னா, பொல்லாப்பு செய்யக்கூடியவர்களாகவே இருக்கிறோம் அப்படின்னா, கடினப்பட்டு போகிறவர்களாக, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான பொல்லாத இருதயம் உள்ளவர்களாக, கடினப்பட்டு போகிறவர்களாக இருக்கிறோங்கிறத உணரணும். எப்படிப்பட்ட நிலைமையில நம்ம வாழ்றோங்கிறத கண்டுபிடிச்சு என்னைக்கு சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி மனம் திரும்பணும், நம்மளை சுத்தம் பண்ணிக்கணும். சங்கீதம் 73:13 சொல்றான் பாருங்க, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். வாத்துமா கடினப்பட்டு போகிறத கண்டுபிடிச்சிருக்கான், அவன் ஆவி சரீரம் கடினப்பட்டு போகிறத கண்டுபிடிச்சிருக்கிறான். நான் மனம் திரும்பணும், எனக்கு குற்றம் இல்லாம இருக்கு, வெண்கல தொட்டி இருக்கு, அதுல என்ன சுத்தம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கடினமில்லாத ஒரு வாழ்க்கையை நடத்தலாம். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி போகிறத விட அவருக்காக ஒரு வாழ்க்கைய நான் முன்னிட்டு செல்லலாம்னு சொல்லி அவன் விளங்கிக்கிட்டான். நாமும் அப்படிப்பட்ட புத்தி உள்ளவர்களாக மனம் திரும்ப, கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையில எழும்பி நின்று மனம் திரும்ப நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். முதல் சத்தியமாக சுத்திகரிப்பின் செய்தியை கேட்டு, சிறு பிள்ளைகள் இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, சகோதரிமார்கள், சகோதரர்மார்கள், ஊழியர்கள் எல்லாரும் இருக்கிறோம். இன்னைக்கு தேவன் என்னோட பேசினாரு, இன்னைக்கு தேவன் நமக்கு பேசினாரு. கடினப்பட்டு போகாதபடிக்கு நான் வாழ்க்கையை நடத்தணும். கடினப்பட்டு போகிற குற்றமுள்ளவர்களா இருக்கிறோங்கிறத நாம கண்டுபிடிக்கணும்னு தேவன் நம்மோட பேசினாரு. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள்னு சொல்லி எபிரேயர் 3:13 எழுதி இருக்கிறதே. பாவத்தின் வஞ்சனையினாலே நீங்களும் நானும் கடினப்பட்டு போகாம இருக்கணும்னா
நான் கடினப்பட்டு போகிறத சபையில யாராவது கண்டுபிடிச்சு எனக்கு புத்தி சொல்றாங்க அப்படின்னா நான் மனம் திரும்பணுமே. எந்த மாதிரியான தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு, தேவனுடைய சொல்லுக்கு நம்ம செவியை சாய்க்காம, நம்முடைய செவியை கொடுக்காம இருந்திருக்கிறோம். கணவன் சொல்லக்கூடிய, கணவன் பேசக்கூடிய அவருடைய சத்தத்துக்கு, மனைவி சொல்லக்கூடிய, மனைவி பேசக்கூடிய சத்தத்துக்கு, வசன அடிப்படையிலான சத்தத்துக்கு, தகப்பன் சொல்லக்கூடிய, தாய் சொல்லக்கூடிய, ஆசிரியர் சொல்லக்கூடிய, வேலையில முதலாளி சொல்லக்கூடிய சத்தத்துக்கு, சொல்லுக்கு, சரியான சத்தத்துக்கு, சொல்லுக்கு நான் செவி கொடுக்காம போயிருக்கிறேனா? நான் கேட்காம போயிருக்கிறேனா? என் செவியை சாய்க்காம போயிருக்கிறேனா? சொல்லை கேளாமலும், செவி கொடுக்காமலும், செவி சாய்க்காமலும் 3 காரியங்கள் இருக்கிறது. கேட்காம இருக்கிறது 1, சாய்க்காம இருக்கிறது 2, கொடுக்காம இருக்கிறது 3. காதுகள்ல தான் பிரச்சனை இருக்கு. ஆவியின் காதுகளை எப்படி வச்சிருக்கிறோம்? ஆத்மா காதுகளை எப்படி வச்சிருக்கிறோம்? சரீர காதுகளை எப்படி வச்சிருக்கிறோம்? தேவனுடைய சத்தத்திற்கும் சொல்லுக்கும், தேவ ஜனங்களுடைய சத்தத்திற்கும் சொல்லுக்கும், தேவ ஊழியருடைய சத்தத்துக்கும் சொல்லுக்கும் செவி கொடுக்கிறோமா? செவியில கேட்கிறோமா? செவிய சாக்கிறோமா? அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். அதெல்லாம் நான் எதுக்கு கேட்கணும்? இப்படியெல்லாம் சிந்திக்கிறோமா? இப்படியெல்லாம் யோசிக்கிறோமா? நீங்களும் நானும் தேவனை விரும்பல, தேவனுடைய ஊழியர்களை விரும்பல, தேவ ஜனங்கள் என் மீது அக்கறை வைத்திருக்கிறத நான் விரும்பல. இதெல்லாம் நான் செய்யறதுனாலதான் என் இருதயம், என் ஆவி, என் சரீரம் கொஞ்சம் கொஞ்சமா கடினப்பட்டு, கொஞ்சம் கொஞ்சமா முன்னிட்டு போக வேண்டிய நிலைமையில இருந்து என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா பின்னிட்டு போகிறது. சபைக்கு வர்றது கொஞ்சம் கொஞ்சமா நிக்கிறது. சபைக்கு வர்றத அப்படியே அடியோடு நிறுத்துறது. என்னன்னு கேட்டா என்னென்னமோ சொல்றது, இல்லைன்னா எதுக்குமே வாயை திறக்கிறது. தேவனுடைய சத்தத்தையும் தேவனையும் நீ செவி கொடுக்காம, விரும்பாம, பாவத்தின் வஞ்சனையினால நீ உனக்குள்ள இருக்கிற ஆவியையும் ஆத்துமாவையும் கடினப்பட்டு போகும்படி செய்து ஒரு கட்டத்துல பொல்லாப்பு செய்ய, பழைய வாழ்க்கைக்கு நேராக பின்னிட்டு திரும்பி கொண்டிருக்கிறாயா? மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு என்னோடு என் தெய்வம் பேசி இருக்கிறார். என்னுடைய ஆவிய, ஆத்துமாவ, சரீரத்தை என்ன நிலைமையில இருக்குங்கிறத வெளிப்படுத்தி பேசி இருக்கிறார். சபைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, இஸ்ரவேலனை போல நீ காணப்படுகிறாயா? அல்லது இயேசு கிறிஸ்துவின் பலியினாலே மீட்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவானாக, விசுவாசியாக, நீதிமானாக நான் வாழ வேண்டும் என்பதை உணர்கிறாயா? இன்றைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடு. தேவனை விரும்பி மனம் மாறு, மனம் திரும்பு, கடினப்பட்டு போன நிலையிலிருந்து விடுபடு. உன்னையும் என்னையும் சுத்திகரிக்க கல்வாரி வெண்கல தொட்டி இருக்கிறது. கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், வார்த்தைகள், எண்ணங்கள், கிரியைகள் கடினப்பட்டு உணர்வில்லாம போயிருக்கிறதா? நான் இன்னைக்கு மனம் தருவேன். கேட்ட செய்தியின் அடிப்படையில மட்டும் இல்லைங்க, கடந்த 1 வார காலமா நம்முடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோம். கண்கள் எச்சம் வந்திருக்கலாம், ஜீவனத்தின் பெருமை வந்திருக்கலாம், மாம்சத்தின் எச்சைகள் வந்திருக்கலாம், அக்கிரம சிந்தைகள் வந்திருக்கலாம், மேலான வார்த்தைகள் வெளிப்பட்டிருக்கலாம், பாவமான கிரியைகள் வெளிப்பட்டிருக்கலாம். அவரவருடைய வாழ்க்கையில தான் என்னென்ன விளங்கும். என்ன வனத்தும் தெய்வமே, நான் மனம் திரும்பணும், நான் கழுவப்படணும்னு சொல்லி கேட்க வேண்டாமா? அடிமத்தன வாழ்க்கையெல்லாம் எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்க வேண்டாமா? யாரெல்லாம் தேவ சமூகத்துல கேட்டு உணர்கிறோமோ உங்க எல்லாம் மௌனமா அறிக்கை செய்யலாம். உங்களோடு கூட நானும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவையில அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று எழுதி இருக்கிறதே. உடைய குற்றங்களை எல்லாம் உணர்ந்து அறிக்கை செய்திருக்கிறோம் அப்படின்னா கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையிலே கழுவப்பட ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் செவிக்க இருக்கிறேன். சத்திய தகப்பனே, சத்திய குமாரன் இயேசுவின் நாமத்தில், சத்திய ஆவியானவரின் துணையோடு விட நாங்கள் மனம் திரும்பி கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையிலே நிற்கிறோம். கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பலியாகி தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. இயேசுவின் நாமத்தில் எங்களை மன்னிங்க.
அவர் கல்வாரி சிலுவையில கொடுத்த குற்றமற்ற மாசற்ற விளையாட பெற்ற சீவா இரத்தம் சலத்தினால என்னை எங்களை கழுவும் ஆண்டவரே. எபேசியர் 5:26, 1 கொரிந்தியர் 6:11, 1 யோவான் 1:7 சத்திய வசனத்தினாலும் என்னை எங்களை சுத்திகரிக்கும்படி செபிக்கிறோம், கழுவும்படி செபிக்கிறோம், சுத்தமாக்கும்படி செபிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொண்டபடியே நீ செய்து என்று விசுவாசிக்கிறோம். சகல துதிகன மகிமையாவற்றை கொடுக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவன் துணையோடு செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.